என் பேரு குணா. என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து வராங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து இங்க வந்து மரமலை நகருக்கு வந்து வேலை பார்க்க வந்தாங்க. பேரு வந்து கனிமொழி. வேலை பார்க்க வந்தாங்க. வேலை பார்க்க வந்த இடத்துல அஜித்துங்கிற பையன் கூட வந்து இந்த ஊர்ல வந்து பழக்கம் ஏற்பட்டு, அவன் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். ஆனா என் தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வந்து காதலிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் ஆசை வார்த்தையில நம்பி வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவன் வந்து என்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் தங்கச்சி வந்து ஏமாத்தி வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ஆசை வார்த்தைக்குரிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் தங்கச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொல்றப்ப இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் நேற்று மருந்து 26ஆம் தேதி மருந்து ஊற்றி 28ல இருந்து இறந்துட்டாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய பேரை இந்த மாதிரி ஏமாத்துவான். அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். என் பேர் கலைவாணி. கனிமொழி வந்து என்னோட நாத்தனாரு. அவங்க வந்து 2023 மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம். அவங்க வந்து சென்னைக்கு வந்து 2023 இதுக்கு செங்கல்பட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க. வந்த இடத்துல வந்து அங்க வந்து அஜித் குமாருங்கிறவன் வந்து ரெண்டு பேர் காதல் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே வந்து அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனா அதை மறைச்சி எங்க நாத்தனாரை வந்து அவன் வந்து ஆசை வார்த்தைகள் பேசி அவளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஏமாத்துறது மன உளைச்சல்ல வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாய்சன் சாப்பிட்டு இன்னைக்கு காலையில செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில இறந்துட்டாங்க. நீ வந்து அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கு தகுந்த தண்டனை. அவன் எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவனை வந்து கை காலை முறிச்சு அவனை வெளிலே வராத அளவுக்கு அவனை சிறையிலே போடணும். அவனுக்கு தகுந்த தண்டனை நீங்க தான் கொடுக்கணும்.